கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செக்குக்கும் செவலிங்கத்துக்கும் இதுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் இவ்வளோ நாள் இதே தவறு தான் செஞ்சுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்கு எது செவலிங்கம் எதுன்னு அந்த நாய்க்கு தெரியாது. நம்மளும் அதே மாதிரி தான் வாழ்ந்துருக்கோம். கை தூக்கி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம். அதாவது ஒரு மனுஷன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு அவங்க வீட்டில் அழுகிறது வேற, அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் 20 பேர் அழுகிறது வேற. இருக்க எல்லாருமே அழுகிறாங்கன்னா உண்மையிலேயே மனசுக்கே ஆறுதல் யார் சொல்றதுன்னே தெரியல. பொதுவாக ஒரு தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா இறப்பு வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, அங்கே பாட்டை போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபார்மாலிட்டிக்கு தான் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து முத வியந்து போன இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்து இறந்துருக்காரு அப்படின்றதுக்கு நான் வரவழில பார்க்குறேன். அவ்வளோ இடத்துலையும் அவங்களுடைய முகமே வாடி போய் தான் இருக்கு. எல்லாருமே அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறவங்க அந்த யோசனை இல்லாமல் போகிறவங்க கூட அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த நினப்பு வந்துடுது, ஐயா இறந்துருக்காரு அப்படின்றது. எச்எம் மீடியான்னு சொன்னதை அவர் உண்மையிலேயே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் முதல்வராக இருந்திருப்பாரு. அவருடைய ஆசையை நிறைவேற்ற கூட இந்த தமிழக மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. உண்மையிலே இப்படி ஒரு மனுஷனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, இனிமேலும் பார்க்கறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு பேச்சு, ஒரு ஆக்டிங். இங்கே வந்து நிறைய பேருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதியான நபர் அவர் தான். காவல்துறையினர்ல வந்து நிறைய பேர் அவர் காவல்துறையிலேயே சேராமையே அவரை முன்னோடியா வச்சு காவல்துறையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு தேசப்பற்று அப்படின்னா ஒரு சில நடிகர்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதுல முக்கியமானது விஜயகாந்த். அவர் வந்து அவரை வச்சு வாழ்ந்த எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவரை தூற்றுனவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். தூற்றுனவங்க அங்கே வரவும் இல்லை. இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ தலைவர்கள் இறந்தாலும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் முதல்வராக இருந்து இறந்திருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அவர் நடிகரே கிடையாது. உண்மையை பொறுத்த வரைக்கும் அவர் கர்ணனாவே வாழ்ந்திருக்காரு. அந்த இடத்துல அவ்வளவு கூட்டத்தை பார்க்க எத்தனை பேருக்கு என்னென்ன நினைப்பு வருமோ தெரியல. அதாவது செக்குக்கு சவலிங்கத்துக்கும் தெரியாத வருஷம் இல்லாத நாய் மாதிரியே நம்மளும் யாருக்கு எந்த இடத்த கொடுக்கணும்னு தெரியாம நம்மளை ஏமாற்றி வாழ்ற கட்சிகளுக்கே நம்ம ஓட்டை போட்டு ஒன்றும் இல்லாம ஆகி ஒரு நல்ல மனுஷன், வாழ வேண்டிய மனுஷன் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கணும். அவரு இப்போ நம்ம மனசுல வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அழுகுறதுலாம் ரொம்ப கம்மி தான். நான் மனசு விட்டு ரொம்ப அழுவேன், மனசுக்குள்ளேயே அழுகிறேன். எங்கேயோ ஒரு மனுஷன் இறந்துருக்கான், ஆனா இங்க வலிக்குது. நான் சொல்லவே தெரியல. அவன் வீட்டுல இருந்து ஒருத்தர் இறந்துருந்தா கூட உலக வருமா தெரியல. இறந்துட்டாருல செய்தி வந்த உடனே மனசுக்குள்ள இருந்து ஒரு நோவு மாதிரி ஆயிப்போச்சு. ஏதோ ஒரு மாதிரியே இருக்கு. சொல்லவும் தெரியல, மெல்லவும் தெரியல. இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. முதலா ஒரு நடிகரா இல்ல உண்மையிலேயே வாழ்ந்த மனிதரான்லாம் தெரியல. அவருடைய பேருக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்தியும் ஒரு பவரும் இருக்கு அப்படின்னா நான் பார்க்குற முதல் நபர் அவர் தான். இதுவரைக்கும் மற்ற தலைவர்களுக்காக நான் வருத்தப்பட்டதும் கிடையாது, சந்தோஷப்பட்டதும் கிடையாது. ஆனால் அவர் விஜயகாந்தை பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கையும் வரும், ஒரு சந்தோஷமும் வரும். இப்போ அழுக வருது. உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த கட்சியை சேர்ந்ததுன்னு. இருந்தாலும் விஜயகாந்த் சார் மேலே ரொம்ப மரியாதையும் இருக்கு, மதிப்பும் இருக்கு. இனிமேல் அப்படி ஒரு ஆள் பிறக்க போறதில்ல. நம்ம வாழ்ற வாழ்நாளில் கொஞ்ச நாளாவது அவரை மாதிரி ஒரு சில விஷயங்களையாவது நம்ம செஞ்சுட்டு நல்லபடியா இருக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள்.